கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்து வேத பாரகர் பரிசேயர் பல கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களது பொல்லாத கிரியைகளை சுட்டிக்காட்டியும் தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்கிறார். ஒரு குடும்பத்தில் கணவன் ஜெபிக்கும் அனுபவம் வேறு, அவர்களது மனைவி ஜெபிக்கும் அனுபவம் வேறு. இவர் கொஞ்சம் அமைதியாக வேதம் வாசித்து ஜெபித்து விட்டு பரிசுத்த வேதத்தை நன்கு ஆராய்ந்து சிறிது நேரம் செலவழித்து விட்டு செல்வார். ஆனால் அவரது மனைவி இவரை போன்று அல்லாமல் ஜெபிக்கும்போது மிகுந்த ஆரவாரத்துடன் பயங்கர சத்தத்துடன் உடலை அங்குமிங்கும் ஆழ்த்தி கொண்டு ஜெபிப்பார்கள். பரிசுத்த வேதாகமத்தை படிப்பதோடு சரி, உடனே கடவுள் என்னுடன் பேசி தீர்க்க தரிசனமாக சொன்னார், சொப்பனம் தரிசனம் ஆவியின் ஏவுதல் என்றெல்லாம் மனைவி சொல்வது உண்டு. அது மட்டுமல்ல, என்னை போன்று கணவனையும் ஜெபிக்க சொல்லி வற்புறுத்துவார்கள். என்னை போன்று உபவாசித்து ஜெபித்தால் ஆவியின் வல்லமை, சொப்பனம் தான் தரிசனம் எல்லாம் என்னை போன்று உங்களுக்கும் கிடைக்கும் என்று மனைவி சொல்வார்கள். இங்கு கணவன் மனைவியிடம் உள்ள நற்பண்புகளை குறித்து பார்க்கும்போது, கணவனிடம் அன்பு, தாழ்மை, பொறுமை இப்படிப்பட்ட நற்பண்புகள் உள்ளது கணவனிடம். ஆனால் இவரது மனைவியிடம் கோபம், வைராக்கியம், பொய், பெருமை என பல மோசமான பண்புகளும் காணப்பட்டது. இன்றுள்ள அநேக பெந்தேகோஸ்தே கிறிஸ்தவரிடம் உபவாச ஜெபம், ஆவியில் ஜெபிப்பது, துதித்து ஆரவாரத்துடன் ஆராதனை செய்வார்கள். இது போன்று ஆராதனை செய்யாத நபர்களை பார்த்தும், உபவாசிக்காத தீர்க்க தரிசனம் சொல்லாத நபர்களை பார்த்தும் பரிதாபப்படுகிறார்கள். ஆனால் கர்த்தருக்கேற்றபடி வாழ்வதில் கடவுளுக்கேற்ற கிறிஸ்துவின் மாதிரியின் ஜீவியம் அவரிடம் காணப்படுவது இல்லை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அன்று இயேசுவிடம் பரிசேயர்கள் சதுசேயர்கள் கேட்பது போல, உங்கள் சீசர்கள் உபவாசிக்கவில்லையே, பக்தி பாரம்பரியங்களை பின்பற்றவில்லையே என்பது போலதான் இன்றும் கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் நம்மிடம். ஆமேன். காட் பிளஸ் யூ.